இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு மேனுவல் கியர் பாக்ஸ் டீசல் வேரியண்ட்டு. காலையிலே கிளம்பி கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்க மெடிக்கல் காலேஜ் தான் போகிறோம். என்னடா எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் காலேஜாகவே போகிற, ஹாஸ்பிட்டலாகவே போகிறியா அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி டியூட்டி தான் வருது. நம்ம வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. வரும்போது அவுட் ஸ்டேஷன் வந்தால் போக வேண்டியது தான், இல்லைனா லோக்கல் டியூட்டி வந்தாலும் போக வேண்டியது தான். இப்போ நம்ம காலையிலே ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே ஏறி போனீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நம்ம கீழே போகிறோம், ஏன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் போக போகிறோம். அதுக்கு கீழே தான் போய் ரைட் எடுக்கணும். இதுதான் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸு. எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்பேன். கஸ்டமரும் திரும்ப முடிஞ்சிருச்சு போகலாம் அப்படின்ட்டாங்க. கிளம்பிட்டோம். சிக்னலில் பாருங்களேன், சிக்னல் போட்டாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா சிக்னல் போட்டதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பாருங்களேன், அவர் நம்ம போகிற டைரெக்ஷனில் கூட போகல, ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண போகிறாரு. அவர் ஏதாவது எமர்ஜென்சியாக கூட போயிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அடுத்தவங்களும் ரோட்டில் சேஃபாக போகணும் இல்லைங்களா, அது எல்லாமே தெரிஞ்சு தானே நம்ம போகணும். இப்போ நம்ம சடன் பிரேக் போட்டோம், நம்ம நிப்பாட்டிட்டோம், ஆனால் பின்னாடி இருக்கவங்க அதே மாதிரி நிப்பாட்டுவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால் ரோட்டில் போகிறவங்க நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் அடுத்தவங்க ரோட்டில் போகிறவங்கள பற்றியும் யோசித்து ஓட்டுறது தான் நல்லது. சரி, ஓகே விடுங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்த்தாண்டம் ரீச் ஆகிட்டோம். மார்த்தாண்டத்தில் சித்ரா ஹோட்டலுக்கு தான் லஞ்சுக்காக வந்திருந்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு கஸ்டமர் வீடு பக்கத்துலேயே தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு சேஃபாக வண்டி அவங்க வீட்டு பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.